ஃப்ளவர் கார்டன் வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து பேசுகிறேன். டிக்கெட் எடுத்தாச்சு. 60 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. உள்ளே போகலாம். வணக்கம், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல எபிசோடு பார்த்தவங்களுக்கு மான்சூன் கேரளாவில் வாகமன் வந்திருக்கோமுங்க. 4-5 எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃப்ளவர் கார்டன் வந்திருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸே செம்ம சூப்பராக இருக்குது. டிக்கெட் 60 ரூபா எடுத்து டிக்கெட் எடுத்து உள்ளே வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே போகலாம். உள்ளே போய் ஃப்ளவர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நைட்டு இதில் வாட்ரு ஆக்டிவிட்டீஸ்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்தால் தெரியும். சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க உள்ளே போகலாம். ஃப்ளவர் கார்டனுக்கு. ஃப்ளவர் கார்டன் என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக ஒரு தாமரை மாதிரி வச்சுருக்காங்க. லைட் போட்டு நைட்டு பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும். இப்போவும் லைட் எரியுது, தெரியுது உங்களுக்கு. நைட்னா ஒரு 6-7 மணிக்கு மேலே செம்ம சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கிடைச்சது இது பகலில். அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ளவர் கார்டனுக்கு உள்ளே என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. அழகாக அந்த ஆற்று கல்லை வச்சு அடிக்க வச்சுருக்காங்க. தெரியுது உங்களுக்கு. போகலாம். அப்படியே உள்ளே போகலாம். ஒரு லோகோ வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. 2024ன்னு செம்மையாக இருக்குது. இதில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கிளம்பலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளே ஒரு பூந்தோட்டம், பக்கத்தில் ஒரு கருஞ்சிருத்த சிலை வச்சுருக்காங்க. பார்க்கவே பயமாக இருக்குது. பாருங்கள், பயமாக இருக்கா? அப்படி பார்த்துட்டு அப்படி மேலே போகலாம். இந்த சேரை பாருங்கள், அனாதையாக உட்காந்துருக்கு. சீசன் வரையில் ஃபுல்லாக இருக்கும். இப்போ அன்சீசனு, மழைக்காலம், அதனால் யாருமே இல்லை. க்ரௌட் ரொம்ப கம்மி. ஃப்ரீயாக இருக்குது. பச்சை பசேன்னு நடக்கு பாருங்கள். எல்லாம் அப்படியே படுத்து உருளலாம். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். மேலேருந்து உருண்டு வருமா? அண்ணனை வீடியோ எடுக்க சொல்லுமா? இதில் ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள். வி லவ் வாகமன் சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வி லவ் வாகமன் செம்மையாக இருக்கலாம். சூப்பராக இருக்குது. ஐ லவ் வாகமன். எப்படி இருக்கு? அங்கே வி லவ் வாகமன் எழுதி. எங்க நான் சொல்கிறேன் ஐ லவ் வாகமன். சூப்பராக இருக்கா? வேலை முடியட்டும். ஒரே ஒரு இதே மட்டும் தனியாக ஒற்றையாக அனாதையாக கிடக்கு. ஏன்னு தெரியல. நாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் இருந்தோம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அட்வென்ச்சர் பார்க்கு அது மேலே ஏறி கிளாஸ் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த மலையை அப்படி சுற்றி இந்த ஃப்ளவர் பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த சிங்கிள் ஏதேம் பக்கத்தில் சூப்பராக இருக்குது. அதில் வச்சு அந்த கடைசி அந்த முக்கில் போன வீடியோ பார்த்தவங்க தெரியும். அந்த அட்வென்ச்சர் பார்க்கில் அந்த சின்ன பசங்க விளையாடுற பைக் விளையாடுறது அந்த பக்கத்தில் தான் சொன்னேன். இது மலை மேலே ஒரு சின்ன காட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு. நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. அண்ணன் கூட்டு வந்துட்டார். செம்மையாக இருக்குது. இந்த அதுலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, பார்த்துருவோமா? இங்கேருந்து அருமையாக இருக்குது வியூ பாயிண்ட். இன்னொரு வாட்டி காமிச்சிட்டு அங்கே போகலாம். சிங்கிள் எதையும் தனியாக இருக்குது. அப்படி பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாமுங்க. வாகமண்ணை ஒன்றுமே சொல்ல வேண்டாம். பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் பேசுகிறதுக்கு வார்த்தையே வேண்டாம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதம் வந்து தங்கி சுற்றி பார்க்கலாம். நமக்கு டைமும் கொஞ்சம் பணமும் இருந்தால் போதும். அதிகபட்சம் ஒரு 10 நாள் வந்து தங்க பார்க்கக்கூடிய இருக்குது. நம்மளுக்கு வயசு ஆகட்டும். ஒரு 50, 55, 60 வயசில் 60, 65 வயசு ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே வந்து தங்கியிருந்து ஒன்று இப்போ ஸ்பீடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதை ஒரு நாளைக்கு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணும். என்னோடய ஒரு சின்ன ஆசை இப்போ வந்திருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு தோணுது. அவர் ரிட்டையர்ட் ஆகி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ண பிறகு 60, 65 வயசு ஆன பிறகு ஒரு மாதம் டேரா போட்டு இன்றைக்கி ஒரே நாளில் 2 நாளில் சுற்றி பார்த்த இடத்த ஒரு மாதமாக சுற்றணும். அவ்வளோ இடங்கள் இருக்குது இந்த வாகமனில். கண்டிப்பாக வரலாம்.
ஒரு வியூ பாயிண்ட், அந்த பிரிட்ஜ் மேலே இருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பார்ப்போம். இந்த வியூ பாயிண்ட் மேலே பிரிட்ஜ் மேலே யாரும் நிற்கிறேன் பாருங்கள். ஒரு டேம் மாதிரி ஒன்று இருக்குது. என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். போட்டிங் வச்சுருக்காங்க, துடுப்பு போட்டு எல்லாமே இருக்குது. அதில் ஒரு டேம் கட்டி தண்ணி போகிறதுக்கு வழி கூட வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வாகமனை. பேசுகிறதுக்கு வாயும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. பேசி புரிய வைக்க நம்மளால முடியாது. அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் உள்ளவங்களுக்கு தான் இதை பேசி வர்ணனையாக பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வார்த்தையில் நான் 2-3 வார்த்தை பேசியிருக்கேன். இது தப்பாக பேசினோம்னா மன்னிச்சுக்கோங்க. எப்படின்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கா. சரி, அப்படி மெதுவாக கிளம்பலாம் இந்த பார்க்கிலேருந்து. இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. ஆமாம், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இனி போகும்போது வீடியோ எடுக்கலை. இந்த ஃப்ளவர் பார்க்குக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பலாம். நன்றி. போகலாமா? இந்த ஏரிக்கு ஒரு நன்றி. இந்த ஒற்றை இதயம், அதாவது சிங்கிள் இதயத்துக்கு ஒரு நன்றி. கிளம்பலாம் அடுத்த இடத்துக்கு. போகும்போது வீடியோ எடுக்க வேண்டாம், வரும்போது எல்லாம் பார்த்தாச்சு. போகலாமா? அந்த தாமரைப்பூல லைட் போட்டாங்க பாருங்கள். சும்மா ஜிலி ஜிலி ஜில்லுன்னு சொலிக்குது. நான் அப்போ வரையில் போடல, மேலே ஏறி கீழே இறங்கல லைட் போட்டாங்க. உங்களை சுற்றி காமிக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆன் பண்ணி போட்டேன். இன்னும் கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. ஒரு ராத்திரி 6:30-7 மணிக்கு. இப்போவும் நல்லாயிருக்கு. போகலாம். உள்ளே வந்துட்டோம். இந்த ஃப்ளவர் கார்டனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம். பாய். சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலே வரைக்கும் போய்ட்டு வந்தோம். வீலவ் வாகமான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் போய் ஃபோட்டோஸ் எடுத்து வியூ பார்த்து வந்தாச்சு. கிளம்பலாம். போகலாமா அடுத்த இடத்துக்கு? மீண்டும் ஒரு நன்றி. போயிட்டு வரேன். போகலாம். அடுத்த ஸ்பாட் நாம் வந்திருக்கிறது வாகமனில் தங்கல் பாறை. தங்கல் பாறைன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட 360 வியூ தெரியும் அந்த மலை மேலே இருந்து பார்த்தா. டைம் ஆகிடுச்சு, 4 மணி ஆகிடுச்சு. 5 மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதான் தங்கல் பாறை. நான் மேலே உச்சி வரைக்கும் ஏறி போயிட்டு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறது க்ளோஸ் ஆகிரும். அதனால் நம்ம ஓரளவு பக்கத்தில் வரைக்கும் ஏறி போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். போகலாமா? லெட்ஸ் கோ. தங்கல் பாறை போகலாம். அப்படியே பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்க இப்போதைக்கு கட் பண்ணுறேன். இதுதான் தங்கல் பாறை என்ட்ரன்ஸு. மலையாளம் தெரிஞ்சவங்க படிச்சுக்கோங்க. தங்கல் பாறை அப்படின்னு மலையாளத்தில் எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸு. ஓரளவு ஒரு 30% வரைக்கும் மேலே ஏறிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். உச்சி வரைக்கும் போய்ட்டு வர டைம் இல்லை. ஆனால் பசங்க மேலே வரைக்கும் நிற்காங்க. நமக்கு டைம் இல்லை, கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கூட எடுக்காமல் வந்தாச்சு. ஏன்னா உடனே வந்துடும் சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். ஒரு பாதி தூரம் போய் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். தங்கல் பாறை போகலாமா? மேலே போனால் இதே மாதிரி பாறை இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. போகலாம். மார்க் போட்டு வச்சுருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு? நடந்து போகிறதுக்கு ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்து போகலாம். இந்த இருக்கு பற்றிலாம் இதில் போனால் சேஃப்டியாக இருக்கும், அதனால் மார்க் போட்டுருக்காங்க. போகலாம். மார்க் பார்த்துட்டே நம்ம மேலே ஏறலாம். கொஞ்சம் தூரம் பண்ணதும் வந்ததும் கொஞ்சம் கராட்டு புரட்டாக இருக்குது. தண்ணி அரிச்சிட்டு போய் கல்லெல்லாம் உருண்டு கல்லாக தெரியுது. தெரியுதா? போகலாம். பாதி ஏறிட்டோம். பாதி இல்லை, நம்ம போகக்கூடியதில் பாதி. நம்மளே இந்த மலையில் 3ல் 1 பங்கு தூரம் தான் போக போகிறோம். அதில் பாதி வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்டை நான் மேலே போய் காமிக்கிறேன். இப்போ காமிச்சா நல்லா இருக்காது. இப்போவுமே பார்க்க சூப்பராக இருக்குது. மேலே போய் பார்ப்போம். நம்ம ஜீப் அங்கே நிற்கி, அந்த கார் வேலை நிற்கா. அவ்வளோதான் நம்ம வந்திருக்கோம். வியூ பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் இந்த பாதையில் மேலே ஏறி அங்கே போகணும். போயிடுவோமா? 10 நிமிஷம் ஆகும், நடந்துடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு காட்டாமல் இருந்தால் எனக்கு வருத்தமாக இருக்கும். உங்களுக்கு என்னடா பாதி தூரம் திரும்பிட்டான்னு சொல்லுவீங்க. அதனால் ஃபுல்லாக பார்த்துடலாம்.
வியூஸ் எப்படி இருக்குது? செம்ம சூப்பராக இருக்குது. போலாமா? லெட்ஸ் கோ. முதல் மலையை முடிச்சு 2வது மலை, 3வது மலை. அது 3லேயும் கண்டிப்பாக ஏறுதோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு இது முடிக்காமல் போனால் எனக்கு மனசு கேட்காது. இது 2வது மலை. மேலே ஏறி வியூ பார்க்குவோம். பேசலாம் முடியலைங்க இலக்கி. தங்கல் பாறையில் 2வது மலையில் வியூ பாயிண்ட்டு. முதல் மலையிலேருந்து எடுத்தோம். 2வது மலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா? செம்ம வியூவாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. போகலாம். இன்னும் கடைசி மலை, உச்சி மலை. நெட்டு குத்துக்கு ஏறுது. எவ்வளோ உயரம், எவ்வளோ நெட்டு குத்தாலும் நம்ம ஏற போகிறோம். ஒருத்தர் இல்லை, நம்ம மட்டும்தான் கடைசி ஆள். போயிட்டு கடைசியாக திரும்ப இறங்க போகிறோம். எல்லோரும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. நான் பாதியிலே போகலான்னு திரும்பலான்னு பார்த்தேன். வேகமாக வந்திருக்கேன் உங்களுக்காண்டி. பாருங்கள் எவ்வளோ நெட்டுக்கு ஏற்றுன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஏறிட்டு வந்துடும். 3வது மலைங்க. செம்ம சூப்பராக இருக்குது. தங்கல் பாறையில் முதல் மலை. இந்த வேஷ்டி கட்டிருக்கல அது 2வது மலை. நம்ம இப்போ இருக்குது 3வது மலை. பசங்க இருக்காங்க. இன்னும் போகணுங்களுக்கு ரொம்ப உயரமாக இருக்குது. அவ்வளோ தூரம் போகணுமா? இதுவரை முடிச்சுக்கணுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு வந்துடுவோம் வாங்க. இதாங்க கடைசி. அந்த பக்கம் வழியில் அடைச்சி வச்சுருக்காங்க. 360 வியூ பார்த்துருமா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 3வது மலை உச்சி சிகரத்தில் இருக்கும். தங்கல் பாறையில் செம்ம சூப்பராக இருக்குது. இது மேலே போனால் அதுக்கடுத்து பாறை இருக்கோ என்னமோ தெரியல. நம்மளுக்கு இதே போதும். செம்மையாக இருக்கா? தங்கல் பாறைக்கு வந்தாச்சு. உச்சிக்கு அனுப்பண்ண கூட சொன்னார், அந்த கொஞ்சம் பாறைக்கு மட்டும் ஏறி வியூ பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னாரு. நான் அப்படி தான் கிளம்புனேன். கிளம்பையில் ஒரு பாதி தூரம் வந்த பிறகு எனக்கே ஆசை வந்துருச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. 2வது மலை 3வது மலை ஏறணும்ட்டு ஏறிட்டேன். 4வது மலைக்கு வழி இருக்குது, ஆனால் அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே யாருமே இல்லை. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. மணி எத்தனை தெரியுமா? காலையில் 7 மணிக்கு கிளம்பலாம். மணி 4:11 ஆகுது. செம்மையாக தர லோக்கலாக சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் வாகமண்ணை. சரி போகலாம். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அண்ணன் சொன்னார், அந்த பாறைக்கு போகிறதுக்கு வேறு வழி இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அந்த வேஸ்ட்டுக்கிட்டு இருக்காரு அவர். டைம் இருக்கான்னு கேட்டேன். டைம் இருக்குது, வாங்க போகலாம் அப்படிங்காரு. சரி போவோம், வீடியோ முடிக்க வேண்டாம். அவங்க போகிறார் இல்லையா? நான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தேன், அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் வழி இருக்குது, போகலாம். மேலே போய் பார்த்து வந்துடுவோம். தங்கல் பாறைக்கு 4வது பாறைக்கு போயிட்டுருக்கோம். 3வது பாறை முடிஞ்சு 4வது பாறைக்கு போயிட்டுருக்கோம். இது வேறு ரூட் மாதிரி தெரியுது. ஒரு சைடு நம்ம பார்த்தது அந்த இடம், அந்த இடத்துல அந்த இடம். கீழே இறங்கி வேறு ரூட்டில் நம்மளுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு 4வது பாறைக்கு. இன்னும் அடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்குது. எனக்கு போதும்னு பார்க்க அண்ணன் கூப்பிடுவாரு ஆசைப்பட்டு. சரி போகலாம் அப்படின்ட்டு நானும் போகிறேன். வியூ பாருங்கள். வாகமன் சிட்டி டாப் உச்சி இதாங்க. அண்ணன் சொன்னார் கேரளா அவருக்கு. போகலாம். வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம். இது என்னன்னா வாகமன் சிட்டியில் டாப் இதாங்க. இதுக்கு மேலே உயரம் இல்லை. இன்னொரு சிறப்பு இந்த பாறைக்கு என்னென்னா, அதில் ஒரு ரவுண்டு பாறை இருக்குது. அதில் வருஷத்தில் 365 நாளும் ஊற்று தண்ணி வருமா. இந்த மலை உச்சியில் இவ்வளோ உயரத்தில் தண்ணி வருதுன்னா ஒரு அதிசயம் தான். என்னால் பேச முடியல, மூச்சு வாங்குது. அதை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்காரு. அதனால் போய்கிட்டு இருக்கோம். வருஷத்தில் 365 நாளும் எவ்வளோ கோடைனாலும்
வாகமன் டாப் ஹைட்டில் தண்ணி வருதுன்னா அப்போ எவ்வளோ சிறப்பான விஷயம் பாருங்கள். ஓ ஸ்கூட்டரில் அதே அதே போய் அதையும் தான் நம்ம பார்த்து வந்துடுமா, போகலாம். റിസോർട്ട് പുതിയ വന്നെ. അതെ അതെ நம்ம அந்த ரவுண்டு பாறை தான் கீழே பார்த்தோம் இல்லையா, கட் ரோட்டில் பக்கத்தில் வந்துட்டோமுங்க. நான் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். போயிடலாம் வாங்க வாங்கன்னு தெம்பு அவரே கொடுத்தாரு. நான் கூப்பிட்டு போகிறேன், ஃபேமிலியாக வந்திருக்காரு. இந்த ஸ்கூட்டரில் தான் இதுக்கு தேவையான சரக்கெல்லாம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சிட்டியோட டாப் வியூ இது. இந்த ரவுண்டு பாறையில் தண்ணி வரதை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கலாம். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்க்காம போனாங்க அர்த்தமே இல்லை. பார்த்துருவோம், பார்த்துட்டே போகலாம். வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் இறக்கத்தில் இறங்குதுங்க. அந்த பல அளவு உச்சியில் ஏறி கீழே இறங்குது. அந்த ரவுண்டு பாறைக்கிட்ட நம்ம போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வழக்கும் கவனமாக நடந்து போயிட்டுருக்கோம். போகலாம், பக்கத்தில் வந்தாச்சு. தூரமாக இருக்க பக்கத்தில் சின்ன பாறையாக தெரிஞ்சது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. பக்கத்தில் போய் காமிங்க. பாறையை பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. செம்ம பாருங்கள். நான் கூட லேஸாக இருக்குன்னு பார்த்தேன், வந்து தொட முடியாதுன்னு நினச்சேன். நானும் வந்து தொட்டேன். இது ஒரு மசூதி பள்ளிவாசல் மாதிரியும் கூட வச்சுருக்காங்க, தெரியுதா? ஆ அடங்கியிருக்காரு. இது ஒரு சமாதி இருக்குங்க, சமாதி வச்சுருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? அது நம்ம ஒத்தையில் வந்தால் கூட இவ்வளோ தெரியாது. அண்ணன் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு நமக்கு. பாறையை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மலை உச்சிலையும் வெள்ளம் சூப்பராக, இந்த மலை உச்சிலையும் இந்த தண்ணி வருது. இந்த பாருங்க தண்ணி கிடைக்கி இந்த பாறையிலேருந்து. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆனால் தண்ணி எங்கேருந்து வரும் தெரியலையே அந்த மலை உச்சியில். ஒரு அதிசயம் தான் இது. பனி வேணாம். சூப்பர் பனி. நல்லா தண்ணி. அண்ணன் நம்மளுக்கு தண்ணி போய் தந்துருக்காரு. சூப்பர் டேஸ்ட் கூட இருக்குது. ஃப்ரிட்ஜில் வெள்ளம் போலிக்கல, நல்ல ஜில்லுன்னு. நான் கூட இவ்வளோ தூரம் வர முடியாது நினச்சேன். அண்ணன் கூட்டு வர போய் வந்துருக்கேன் இவ்வளோ தூரம். ஜில்லுன்ற தண்ணி எங்கேருந்து வருது இவ்வளோ உயரத்தில்? ஒரு அதிசயம்தான். இவ்வளோ ஹைட்டில் ஊற்று தண்ணி வருதுன்னா ஒரு அதிசயமான ஒன்று தான். நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ட்டு. பாதிலே இறங்கி போயிடலான்னு பார்த்தேன், வந்தாச்சு. தேங்க்ஸ்ண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பேர்? என் பேர் ஷியாஸ். ஷியாஸ் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸு. தம்பி பேர்? மிர்சாந்துக்கு ரொம்ப தேங்க்ஸு. சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். போகலாம். நான் வந்துக்கிட்ட முடியாது நினச்சேன். இந்த பாறைக்கிட்ட வந்தாச்சு, தொட்டாச்சு. யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். வாகமன் டாப் ஹைட்டான இடம் இது, உயரமான இடம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த பாறையை. போகலாமா? சூப்பர். சரி, கட் பண்ணுறேன். வேறு எதுவும் இருந்தால் காட்டுறேன். சரியா? இதுக்கு மேலே பார்க்க ஒன்றும் இல்லை, தூரமும் இல்லை. இந்த உண்டியல் இருக்குது, நம்மளால் முடிஞ்சது அதை நம்மளும் போட்டு போயிடுமா. அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸு, இந்த பாறைக்கு ஒரு தேங்க்ஸு. வரண்ணா, அவங்க ரிலாக்ஸ் எடுத்து வரட்டும். ஓகே ஓகே. அவங்க ஃபேமிலி வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ரிலாக்ஸ் எடுத்து வரட்டும், நம்ம அப்படியே கிளம்பலாம். போகலாமா? இந்த பாறைக்கு ஒரு நன்றி. கிளம்புவோம் வாங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலான்னு பார்க்கேன். ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தான் தெரியுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் உங்களுக்கு பார்க்க டைம் இருக்காது. அதனால் இதோட முடிச்சுக்கலாம். மணி இப்போமே ரொம்ப நேரம் ஆச்சு டைம் பார்க்குற ஒரே நிமிஷம். மணி 4:25ங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த பயணம். ஒரு நிமிஷம் கூட நிற்கலை. அனுப்பு அண்ணன் கூட நம்ம கூட நல்ல கம்பெனி கொடுத்து சூப்பராக சுற்றி காமிச்சிட்ருக்காரு. அவர் 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கிற. அனுப்புனனுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸு. வேறு என்ன சொல்கிறதுக்கு?
நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க தான் எனக்கு இன்னும் பல இடங்களுக்கு போகணும்னு தோணும். இன்னும் பல விதமான நீங்கள் பார்க்க முடியாத இடங்களில் காட்டணும் எனக்கு தோணும். அது உங்களோட கையில் தான் இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம். இந்த ஸ்கூட்டரில் தான் கீழே இருந்து நம்ம இந்த பள்ளிக்கு தேவையான ஜாமான்கள்லாம் எட்டு வருவாங்க நினைக்கிறேன். ரோப்பில் தெரியுதா, ரோப் போட்டு கட்டி விட்ருக்காங்க. இது அப்படி இந்த ஸ்டீல் கம்பியில் விட்டு அப்படியே எட்டு வருவாங்க. அப்படி கீழே போகும். சரி, நன்றி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் சொல்லக்குள்ள. நன்றி, வணக்கம், பாய். அண்ணன் கூட தான் அந்த நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். செம்ம சூப்பராக நம்மளுக்கு என்ஜாய் பண்ணி கூட்டி சுற்றி காமிச்சு வந்தார். நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் அண்ணன் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ இடத்த சுற்றி காமிச்சிருக்கான்னு தெரியும். மொத்தம் பேக்கேஜ் மொத்தம் சுற்றி வர்றதுக்கு 6000 ரூபா கேட்டார். ஒரு பைசா பார்க்கிங் பண்ணலை, அப்படியே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் 100%க்கு 200% நான் அண்ணனுக்கு கேரண்டி கொடுப்பேன். நீங்கள் லேடிஸாக 4 பேர் வந்தால் கூட ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் கூட்டு வந்துடுவார். கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்து கூட்டு போயிடுவார். எனக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கு. இன்றைக்கி அவர் கூட பழக போய் லேடிஸே நீங்கள் தனியாக வந்தாலும் ஒருவேளை நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணன் கூட தாராளமாக தைரியமாக வந்து சுற்றி பார்த்து வரலாம். இதுக்கு மேலே எனக்கு சொல்லதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டேன் என்னைய. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ரொம்ப நன்றி. சரி, பார்க்கலாம். இனிமேல் நம்ம உங்களை எப்போ சந்திக்க போகிறோம்னு தெரியல. சரி சார், நம்ம வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே, ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து கிளம்புவோம். சரியா? வரேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி. சரியா? சரி சார், ஓகே. நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். நான் உள்ளே போய் பேசுகிறேன் மற்ற விவரங்களை. அண்ணனோட மொபைல் நம்பர் கேட்டுக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பரு 8848155119. வேறு எதுவும் பேசுகிறேன் சொல்லுங்கள். இல்லை, சரி. நான் மற்றதை நான் நாளைக்கு வீடியோலேயே மற்றதுலேயே சொல்கிறேன். தங்கமாக பார்த்துக்கிச்சு இந்த ஜீப்பு நம்மளை இன்றைக்கி சூப்பராக. ஓகே, ஓகே, பாய் பாய். கட் பண்ணிடுவோம். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு வாகமனை. செம்ம சூப்பராக நம்ம கூட இருந்து அனுப்பின ஜீப்பில் சூப்பராக சுற்றி காமிச்சார். போகாத சந்து போந்து பார்க்கக்கூட இடம் அம்பளத்தையும் சுற்றி பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பினா. நான் ரொம்ப யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்ணனை. தைரியமாக தாராளமாக வந்தால் சூப்பராக சுற்றி காமிப்பார். வேறு என்ன சொல்கிறதுக்கு. இந்த வாகமன் ட்ரிப்பு இதோட முடியுது. நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். நம்ம ரூம் பெட்டு உள்ள கிடக்கு. நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம். இதோட வாகமன் ட்ரிப் முடியுது. நைட்டுக்கு நீட்டாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கும். காலையில் நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகிறோம்.